வாழ்க்கையில எது செஞ்சாலும் வெற்றியே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு நிம்மதியே இல்ல, என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கு. வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு நமக்கு மட்டும்? அது ஒரு பக்கம் இருந்தா ஆன்மீகத்துக்குள்ள போலான்னு நினைக்கிறேன், தியானம் தவம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்பதான் ஏதோ ஒரு தடை வருது, என்னை எதுவுமே செய்ய விட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணல் உங்க யாருக்காவது இது வரைக்கும் இருந்திருக்கா? இது எதனாலன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, உங்க கிட்ட இருந்து உங்க உள்ள இருந்து செயல்படுற சக்திகள் உங்களுக்கு எதிர்மறையா மாறும் போது இந்த விளைவுகள் நிகழும் உங்களுக்கு. இது எதனால நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களை நீங்க தேவைன்னு நினைச்சு பண்றதுனால. நான் போய் அந்த கல்லு வாங்கி மோதிரமா போட்டுக்கிட்டா நான் நல்லா இருப்பேன், ஒரு கோமேதக கல்லு போடுறேன், இல்லைன்னா வேற ஏதாவது சஃபயர்ல வாங்கி போடுறேன், இல்ல நான் பாம்பு மோதிரம் போடுறேன், இல்ல நான் அந்த வடிவத்துல இதை போடுறேன், நான் தேவையில்லாத இடங்களுக்கு தேவையில்லாதப்ப போறேன். இப்ப நவகிரகங்கள்லயே சில கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ இல்லாதப்ப அந்த கோயில்களுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை பண்றனாலையும் நீங்க உங்க வாழ்க்கையில நான் இது பண்ணுனா நான் முன்னேறிடுவேன்னு சொல்லி நீங்க நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க இல்லையா, மந்திரம் மாந்திரீகம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு. அதெல்லாம் என்ன ஆகும்னா உங்க சக்திகளை உருக்குலைக்க ஆரம்பிக்கும். இது இங்கிலீஷ்ல டிஸ்டார்டட் எனர்ஜிஸ்ன்னு சொல்லுவோம். அது உங்க கூட இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே வாழ்க்கையில வெற்றி என்பது கிடைக்காது. சோ இது நார்த் சைடு மிகவும் அதிகமா இருக்கு, நம்ம வேலூர் சென்னை அந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாமே. சோ இந்த விஷயங்களை கிளியர் பண்றதுக்காக வர ஆகஸ்ட் 31 வேலூர்ல நம்ம ஒரு கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிளாஸ் தான். சோ விருப்பம் இருக்கவங்க தாராளமா இந்த கிளாஸ்ல கலந்துக்கங்க. இந்த கிளாஸ்ல நீங்க கலந்து இந்த தீட்சைகளை எடுத்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இந்த டிஸ்டார்டட் எனர்ஜிஸ்னால வர பிரச்சனைகள் 100% அகலும். அங்க நம்ம உங்க எல்லாத்தையும் மீட் பண்றோம்.